மனகிபு ஸஹாபா, நானிலும் நபிலும் நபித்தோழர்கள். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக கண்ணியமான நபித்தோழர்கள் சம்பந்தமாக நாங்கள் கதைத்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே மிக பிரபலியமான நபித்தோழர்களில் ஒருவர், ஒரு சமூகத்துடைய தலைவராக உலகத்தில் திகழ்ந்த ஒருவர், அவர்தான் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் மிகவும் தாமதத்தி, அதாவது பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் வாழ்ந்த அந்த குறுகிய காலத்திலே நல்ல பல விடயங்களுக்கு துணையாக, காரணகர்த்தாவாக இவர்கள் வாழ்ந்துவிட்டு இன்று வரைக்கும் வரலாற்றில் அவர்களுடைய நிகழ்வுகள், அவர்களுடைய வாழ்க்கை விடயங்கள் பதியப்படுகின்ற அளவுக்கு ஒரு நமூனாவாக வாழ்ந்து சென்ற ஒரு சஹாபியாக துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்கிறார்கள். அன்னியமானவர்களே, துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஒரு கண்ணியமான குடும்பத்தில் பிறந்த ஒருவராக, சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒருவராக, சமூகத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒருவராக, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒருவராக, வறியவர்களுக்கு உதவக்கூடிய ஒருவராக வரலாற்றிலே காணப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலும் கூட நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள் நபி அவர்களை சந்திப்பதற்கோ, இஸ்லாத்தை படிப்பதற்கோ, குர்ஆனை கேட்பதற்கோ அல்ல, ஒரு சொந்த விடயத்துக்காக வேண்டி மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்தபோது மக்காவுடைய குறைஷி தலைவர்களுக்கு கேள்விப்படுகிறது, துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி எனப்படுகின்ற தௌஸ் கோத்திரத்துடைய தலைவர் மக்காவுக்கு வந்திருக்கிறார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால் குர்ஆனை கேட்பார்கள், நல்ல விடயங்களை கேட்டு இவர் மதம் மாறிவிடுவார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார் என்ற அச்சத்தின் காரணத்தினால் குறைஷி தலைவர்கள் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து சொல்கிறார்கள், எங்களுடைய ஊரிலே முஹம்மது என்ற ஒரு இளைஞர் இருக்கிறார், அவர் குர்ஆன் என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார், வஹி என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார், எங்களுடைய மூதாதையர்கள் வழிகட்டவர்கள் என்று சொல்கிறார், நாங்கள் வணங்குகின்ற சிலையெல்லாம் பொய் என்று சொல்கிறார், அவருடைய மார்க்கம் மாத்திரம்தான் உண்மை என்று வாதிடுகிறார், இவரோடு நீங்கள் பேசக்கூடாது, அவரோடு நீங்கள் பேசினால் அவருடைய பேச்சை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், அவருடைய பேச்சை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வாழையடி வாழையாக காலாகாலம் பின்பற்றக்கூடிய உங்களுடைய மதத்தை விட்டு நீங்கள் விலகி சென்று புதியொரு மதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக மாறிவிடுவீர்கள், எனவே அவரோடு நீங்கள் பேசக்கூடாது, அவருடைய பேச்சுக்கு நீங்கள் காது கொடுக்கக்கூடாது என்று துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து குறைஷி தலைவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்போது துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய 2 காதுகளிலும் பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற குர்ஆனுடைய வசனங்களை கேட்டுவிடக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற நல்ல விடயங்களை என்னுடைய காதுகள் கேட்கக்கூடாது என்பதற்காக 2 காதுகளிலும் பஞ்சை வைத்து அடைத்து கொண்டு அப்படியே காபாவுக்கு செல்கிறார்கள். ஜாஹிலிய காலத்து மக்களுடைய வளமை இருந்தது, காபாவுக்கு சென்று தவாஃப் செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய சிலைகளை முத்தமிட்டு வணங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது. அப்படியே காபாவுக்கு வருகிறார்கள். வருகின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடித்ததற்கு பின்னால் குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது குர்ஆனுடைய ஒரு சில ஆயத்துக்கள் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காதிலே விழுந்து விடுகிறது. அப்போது அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த முஹம்மதுடைய பேச்சை நான் தொடர்ச்சியாக கேட்டேன் என்றால் எனது மதத்தை நான் விட்டும் விலகி அவருடைய மதத்தை நான் ஏற்க நேரிட்டுவிடும், குறைஷி தலைவர்கள் சொன்னதை போன்று இவருடைய விடயங்களை கேட்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டு மீண்டும் காதிலே பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்கள், என்றாலும் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் நேரு வழியை, ஹிதாயத்தை நாடிவிட்டான் என்றால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இப்போது துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உள்ளத்திலே தாக்கம் உண்டாகுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய குர்ஆனுடைய ஒரு சில வரிகள் தாக்கத்தை உண்டாக்குகின்றன. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு குர்ஆனை ஓதிவிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்துயர்ந்து சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, குறைஷிகள் உங்களை பற்றி இப்படி எல்லாம் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு, முஹம்மதே, நீங்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து ஒரு சில வசனங்களை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொன்ன போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய 2 சூறாக்களை, சூரத்துல் இஹ்லாஸ் அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற சூரத்துல் இஹ்லாஸையும், அதே அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகின்ற சூரா அல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூறாவையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய நேரத்திலே துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த ஷஹாதத்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
அனிமானவர்களே, அதுக்கு பின்னால் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மக்காவுடைய சூழலில் ஒரு சில காலம் வாழ்ந்துவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னி இம்ருஉன் முத்தா, எனது சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒருவனாக நான் இருக்கிறேன். எனது பேச்சு எனது சமூகம் மதிப்பார்கள். எனது சமூகத்துக்கும் நான் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். எனக்கு கிடைத்த நேர்வழி அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். எனக்கு கிடைத்த இஸ்லாம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பொதுநல உணர்வோடு நான் ஒரு தாயாக மாற வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளனாக நானும் மாற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இப்போது நான் என்னுடைய ஊருக்கு நான் செல்ல இருக்கின்றேன். திஹாமா, என்னுடைய ஊருக்கு நான் போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஊர் மக்களுக்கு நான் இஸ்லாத்தை சொல்கின்ற போது இந்த இஸ்லாம் உண்மையான மார்க்கம் தான், இது ஒரு அற்புதமான மார்க்கம் தான் என்று எனது சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் எனக்கு ஒரு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சொல்லி துஆ செய்து எனக்கு ஒரு அத்தாட்சியை நீங்கள் தர வேண்டும். உங்களுடைய மார்க்கம் உண்மையானது, இஸ்லாம் உண்மையானது, நீங்கள் உண்மையானவர் என்பதை எனது ஊருக்கு சொல்கின்ற போது, ஊர் மக்களுக்கு சொல்கின்ற போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அத்தாட்சியை நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல் லஹு ஆயா, யா அல்லாஹ், இவருக்கு ஒரு அத்தாட்சியை நீ கொடுத்து விடு. இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானது, அது அற்புதமான மார்க்கம் என்பதை நிரூபிக்கக்கூடிய, உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளத்தை இவருக்கு கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த போது அவருடைய 2 கண்களுக்கு இடையில் இருந்து, நெத்தியில் இருந்து ஒரு ஒளி வீச ஆரம்பிக்கிறது. இப்போது துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உடம்பிலிருந்து, நெத்தியிலிருந்து வெளிச்சம் வெளியாகுவதை என்னுடைய சமூகம் கண்டார்கள் என்றால் சில போது அவர்கள் நினைப்பார்கள், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் இறைவன் இவரை தண்டித்து விட்டான், அல்லாஹ் இவரை தண்டித்து விட்டான், இவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு தண்டனை ஏற்பட்டிருக்கிறது என்று என சமூகம் நினைத்து இஸ்லாத்தை மறுத்து விடுவார்கள். அதனால் வேறொரு அடையாளத்தை எனக்கு நீங்கள் அல்லாஹ் மூலம் பெற்றுத்தார்கள் என்று சொன்ன போது கண்ணியமானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அப்போது அவருடைய அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த தடியிலிருந்து ஒரு வெளிச்சம் ஏற்படுகிறது. கண்ணியமான அப்படியே அவர்கள் ஊருக்கு போகிறார்கள். ஊருக்கு போகின்ற போது அந்த வெளிச்சம் ஏற்படுகிறது. ஊருக்கு போகக்கூடிய நேரத்தில் தனது தந்தை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். தந்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மனைவி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு பின்னால் தனது சமூகத்துக்கு இஸ்லாத்தை சொல்கின்ற போது அவர்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மிக முக்கியமான சஹாபி, பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுக்களை பிற்காலத்தில் அறிவித்த ஒரு அறிவிப்பாளராக வரலாற்றில் இன்று வரைக்கும் மிக அதிகமாக அவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு சிறந்த சஹாபியாக, உன்னதமான சஹாபியாக மாறிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நாளில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தௌஸ் கோத்திரத்தைச் சேர்ந்தவராகத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காணப்பட்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் 2 பேர்களும் சேர்ந்து மதீனாவுக்கு மீண்டும் வருகிறார்கள். நபியிடத்திலே இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல விடயங்களை படித்துக் கொள்ள வேண்டும், அதை படித்து எங்களுடைய சமூகத்துக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே மதீனாவுக்கு வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சமூகத்தை நாங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தோம். அபூ ஹுரைராவை தவிர வேறு யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய சமூகம் ஒரு பிடிவாதம் பிடித்த ஒரு சமூகம், எங்களுடைய சமூகம் பாவம் செய்யக்கூடிய சமூகம் என்று நபியிடத்திலே துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்ற போது, தனது சமூகத்தை பற்றி முறைப்பாடு செய்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற போது நான் பயந்தேன், எனது சமூகத்தை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் சாபமிடுகிறார்கள். தௌஸ் கோத்திரத்தை யா அல்லாஹ் நீ அழித்து விடு என்று நபி அவர்கள் சாபமிடுகிறார்கள் என்று நான் நினைத்தேன். மாறாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிடவில்லை. அல்லாஹும்ம ஹதி தௌஸா, அல்லாஹும்ம ஹதி தௌஸா, அல்லாஹும்ம ஹதி தௌஸா, யா அல்லாஹ் தௌஸ் கோத்திரத்துக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை துஆ செய்துவிட்டு எங்களை அழைத்து சொன்னார்கள், துஃபைல், நீங்கள் உங்களோட ஊருக்கு போங்கள், இர்ஜி இலா கௌமிக், உங்களோட ஊருக்கு போங்க, வர்ஃபிக் பிஹிம், உங்களோட ஊருக்கு போய் ஊர் மக்களோடு மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள், அழகாக, கனிவாக, மிருதுவாக, பண்பாட்டோடு மார்க்கத்தை சொல்லுங்கள். தீவிரவாதத்தோடு, கடும்போக்குவாதத்தோடு, கடினமான வார்த்தைகளை பிரயோகித்து உங்களுடைய சமூகத்தை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடாது. வர்ஃபிக் பிஹிம், அவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள், மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள், அழகான வார்த்தைகளை சொல்லி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள். வதுஉஹும் இலல் இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான புத்திமதியை சொல்லி
துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மீண்டும் அந்த திஹாமா என்று சொல்லப்படக்கூடிய தௌஸ்வாசிகள் வாழ்ந்த ஊருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அனுப்புகிறார்கள். அதற்கு பின்னால் சில வருட காலங்களாக துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம், உண்மையான மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாயியாக செயல்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சில வருடங்கள் போகுகின்றன. மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அந்த ஹைபருடைய அந்த யுத்தத்தை முடித்துவிட்டு அதற்கு பின்னால் கனிமத்துடைய பொருட்களை தங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே சந்தர்ப்பத்திலே துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 80 குடும்பத்தினர்களை, தௌஸ் கோத்திரத்திலிருந்து 80 குடும்பத்தினர்களை அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு எல்லோருமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தின் காரணத்தினால் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களை சிறப்புப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹைபருடைய போரில் கிடைத்த கனிமத்துடைய சொத்துக்களிலிருந்து, காணி பூமிகளிலிருந்து தௌஸ் கோத்திரத்தினர்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். அவர்களில் ஒருவர் தான் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பிறகு துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் ஏற்பட்ட முசைலிமா அல்-கذاب என்ற பொய் நபி தோன்றிய அந்த காலத்தில் ஒரு பாரிய ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே யமாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்திலே துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே ஷஹாதத்தை கேட்டுவிட்டு சென்றார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். மிகவும் குறுகிய காலம் முஸ்லீமாக வாழ்ந்தார்கள், ஆனால் சாதனைகளை புரிந்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாயியாக, குர்ஆனையும் நபி அவர்களுடைய போதனைகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முஅல்லிமாக, அதே போன்று பொதுநல உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு தாயியாக, தனக்கு கிடைத்த நேர்வழி தனது சமூகத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உலகத்திலே வாழ்ந்து வீர மரணத்தை அடைந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார். அல்லாஹு தஆலா இவ்வாறாக தமது வாழ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாத்துக்காகவும் தீனுக்காகவும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய விடயங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற விடயத்திலே ஈடுபாடு காட்டுவதற்காகவும் தமது வாழ்வை செலவழித்த இவ்வாறான சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.